பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி. இன்னைக்கு நாங்க அத்தியாயம் 21 சமாளிப்பும் சஞ்சலமும் இதை தான் வாசிச்சு காட்ட இருக்கோம். வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம். வாட்ச்மேன் உள்ளே போக அனுமதித்ததும் 3 நண்பர்களும் கேட்டை தாண்டி டாக்டர் வீட்டிற்குள் சென்றனர். அவர்களை வீட்டு வேலை செய்யும் ஒரு வடநாட்டு பெண் வரவேற்று ஹாலில் இருந்த சோஃபாவை காட்டி அதில் அமரச் சொன்னாள். மூவரும் அமர்ந்து கொண்டே ஹாலை சுற்றி பார்த்தனர். மங்களமக்கா சொன்னது போலவே அங்கிருந்த சுவற்றில் கருப்பு நிறத்தில் பெரிய ராட்சத பட்டாம்பூச்சி ஓவியம் மாட்டப்பட்டிருந்தது. அதை மூவரும் பார்த்ததும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு கண்ணால் அந்த ஓவியத்தை பார்த்தாயா என்று ஜாடை காட்டி கொண்டனர். அப்போது மாடிப்படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்த டாக்டரின் தம்பி மனைவி, யாரு நீங்க 3 பேரும்? எதுக்காக டாக்டர் அண்ணாவை பார்க்க வந்திருக்கீங்க? நாங்க என்னப்பா இழுக்கிறீங்க? 3 பேர்ல யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க என்று அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது 6 அடி உயரத்தில் பெரிய மீசையுடன் ஒருவர் வந்து, என்ன டியர், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? யார் இந்த 3 பசங்க? அதுதாங்க நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே. உங்க அண்ணாவை பார்க்க வந்திருக்காங்க, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். தம்பிகளா, யாருப்பா நீங்க? எதுக்கு எங்க அண்ணாவை பார்க்கணும்? சார், அவர் தான் எங்க அம்மாவுக்கு போன வருஷம் ஃப்ரீயா ஆப்ரேஷன் பண்ணி பிழைக்க வச்சிருக்காருன்னு எனக்கு போன நவம்பர் மாதம் லீவில் ஊருக்கு வந்தப்போ தான் தெரிய வந்தது. அதுதான் அவரை பார்த்து நன்றி சொல்லலாமேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அது மூடி பல மாதம் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரோட வீட்டு அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு வரத்துக்கு இவ்வளவு மாதம் ஆகிடுச்சு சார். ஏன், ஒரு நன்றி சொல்கிறதுக்காகவா 6 மாதமாக அவரை தேடி அலையிறீங்க? ஆமாம் சார், அம்மா உயிரை காப்பாற்றினவராச்சே சார். அவர் எங்கப்பா வெளியில் வராரு? ஏன் சார், அவருக்கு என்ன ஆச்சு? அவரோட ஒய்ஃப் காணாமல் போனதிலிருந்து அவர் யாரையும் பார்க்க விரும்புறதில்லப்பா, பார்த்ததும் இல்லை சார். ப்ளீஸ் அவரை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேனே என்று ராமு ஒருமையில் பேசியதும் ராஜாவும் ராஜேஷும் ராமுவை பார்த்தனர். ஆனால் ராமு அவர்களை கண்டு கொள்ளவே இல்லை. அவன் டாக்டரை பார்ப்பதிலேயே தீவிரமாக இருந்ததை கவனித்தனர் இருவரும். அப்போது டாக்டரின் தம்பி, சரிப்பா, நான் உங்களுக்காக சொல்லி பார்க்குறேன். அவர் ஒத்துக்கிட்டா வருவார், இல்லாட்டி நீங்கள் கிளம்பிடணும், சரியா? எப்படியாவது ஒத்துக்க வைங்களேன். என்ன, நீ மட்டும் அவரை பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்க தம்பி? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அவன் கொஞ்சம் எமோஷ்னல் டைப், அதுதான். சரி சரி இருங்க, நான் போய் சொல்லி பார்க்குறேன் என்று ஏதோ குழப்பத்தில் வலதுபுறம் திரும்பியவரிடம் சட்டென ராமு, எங்க வலதுபுறம் போறீங்க? இடதுபுறமா போய் அவரை சீக்கிரம் கூட்டிக்கிட்டு வாங்க என்றதும் டாக்டரின் தம்பி வெடுக்கென மூவர் பக்கம் திரும்பி, ஏய், யாருடா நீங்க 3 பேரும்? எங்க அண்ணன் ரூம் இடதுபுறம் இருக்குன்னு உங்களுக்கு, அதிலும் குறிப்பா இவனுக்கு எப்படிடா தெரிஞ்சுது? அது என்னடா மழுப்புறீங்க, சொல்லுங்கடா. அது ஒன்றும் இல்லை சார், அவன் வாஸ்து படிப்பெல்லாம் படிச்சிருக்கான், அதில் பெரிய பட்டமெல்லாம் வாங்கியிருக்கான். அதுதான் வாஸ்துப்படி டாக்டர்களின் அறை வீட்டின் இடதுபுறமாகத்தான் இருக்கும்னு தெரிஞ்சு சொல்கிறான். ஆமாம் ராஜா, யூ ஆர் கரெக்ட். ஆமாம் சார், எங்கள் ராமு வாஸ்து படிப்பில் கோல்டு மெடலிஸ்ட் சார். ஒன்று கவனிச்சிங்களா சார்? அவன் சொன்னது போலவே டாக்டர் ரூமும் இடதுபுறம்தான் இருக்குது. அப்படின்னா டாக்டருக்கும் வாஸ்து மேலே நம்பிக்கை இருக்குது. அதுதான் அவர் கரெக்டாக கட்டியிருக்கார். ஆமாம் ஆமாம், அண்ணா அதெல்லாம் கொஞ்சம் பாப்பாரு தான். அது உண்மைதான். சரி, அவன்தான் அந்த படிப்பு படிச்சிருக்கான். ஆனால் நீங்கள் 2 பேரும் படித்தா மாதிரி பேசுகிறீங்க, அது எப்படி? சொல்லு ராஜா, நீ சொல்கிறியா இல்லை நானே சொல்லட்டுமா? சார் கேட்குறாருல்ல. சரி சரி, நானே சொல்கிறேன் சார். அவன் மட்டும் படிக்கிறதோட நிப்பாட்டி இருந்தால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவன் படித்தது அத்தனையும் வீட்டுக்கு வந்ததும் எங்களோட ஷேர் பண்ணிப்பான். அப்படி தெரிஞ்சுக்கிட்டது தான் சார் இதெல்லாம். ஓ அப்படியா, சரி இருங்க, நான் போய் அண்ணனை கூட்டிகிட்டு வரேன். ஓகே சார், ஓகே என்று அவர் அங்கிருந்து போனதும் ராஜாவும் ராஜேஷும் ராமுவை பார்த்து முறைத்தனர். ஆனால் ராமு அதை கொஞ்சமும் கண்டு கொள்ளாதது போல அமர்ந்திருந்தான். அது ராஜாவுக்கும் ராஜேஷுக்கும் வித்தியாசமாக பட்டது. ராஜேஷ் ராஜாவிடம், ராஜா, எப்பவுமே எல்லா இடத்துலையும் நாம சொதப்புவோம், அவன்தான் சமாளிப்பான். ஆனா இன்னைக்கு என்ன, அவன் சொதப்புறான், நாம சமாளிக்க வேண்டியிருக்கு. எனக்கும் அதுதான் ஆச்சரியமா இருக்கு ராஜேஷ். ஒன்றும் புரியல.
அவர்கிட்ட இடதுபுறம் போகணும்னு இவன் சொன்னதும் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு பாரு. அதை விட அவர் சட்டுன்னு சினிமா வில்லன் மாதிரி திரும்பி நம்மளை பார்த்து முறைச்சிக்கிட்டே வந்ததும் இன்னைக்கு அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நாம 3 பேரையும் சாவடிச்சு இந்த வீட்டுக்குள்ளேயே புதைச்சிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். ஏன்னா மங்களா அக்கா தான் சொன்னாங்களே அந்த வீட்டுக்குள்ள எல்லாமே இருக்குன்னு. அப்போ மார்ச்சுவரியும் இருக்குமோன்னு அப்பதான் நினைச்சேன் ராஜா. வராரு வராரு பாரு. என்ன ராஜா, அவர் மட்டும்தான் வராரு, டாக்டர் காணுமே. ஷ், பேசாம இரு. டாக்டரின் தம்பி ஹாலுக்கு வந்ததும் அதுவரை ராஜாவும் ராஜேஷும் பேசிக்கொண்டிருந்த போது கண்டு கொள்ளாது அமர்ந்திருந்த ராமு சட்டென எழுந்து, அவர் எங்கே? அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால படுத்திருக்கார். நீங்க போயிட்டு இன்னொரு நாள் வாங்க தம்பி. இன்னொரு நாள்லாம் வர முடியாதுங்க, இப்பவே அவரை பார்க்கணும், அவர்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று முன்னே போக முயன்ற ராமுவை பிடித்து நிறுத்திய டாக்டரின் தம்பி, என்ன தம்பி, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீ ஒரு டைப்பாகவே நடந்துக்கிற. என்ன முக்கியமான விஷயம்? நன்றி தானே, அதை ஒரு பேப்பரில் எழுதித்தாங்க, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். இல்லை இல்லை, நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கு, இப்போவே அவரை நான் பார்த்தாகணும் என்று கிளம்பியவனை ராஜாவும் ராஜேஷுமாக பிடித்து கொண்டு ராஜா ராமுவிடம், ராமு அவர் தான் சொல்கிறாருல்ல, வாடா இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம் என்றதும் ராமு அதை மறுக்க ஹாலில் சப்தம் அதிகமானது. அது டாக்டர் ரூம் வரை செல்ல டாக்டரை எழுந்து ஹாலுக்கு வந்து, என்ன இது, ஒரே கூச்சலும் சத்தவுமா இருக்கு? அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க, உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் என்ற ராமுவை அனைவரும் உற்று பார்த்தனர். உடனே அதை கவனித்த ராமு, வந்திருக்கோன்னு சொன்னேன். சரி சரி. அப்போது அவரின் தம்பி, சரி அண்ணா, நீங்கள் பேசிட்டு இவங்களை அனுப்பிடுங்க, எனக்கு கட்சி ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். டேய் போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பு. எனக்கு தான் இல்லை, உனக்கு இருக்கா இல்ல, போய் அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறமா எங்கே வேணாலும் போயிட்டு வா. சரி அண்ணே, அவகிட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்புறேன். டே பசங்களா, சீக்கிரமாக சொல்ல வேண்டிய நன்றியை சொல்லிட்டு கிளம்பிடணும், புரியுதா? சரி சார் என்று கூறினர் ராஜாவும் ராஜேஷும். ராமு ஏதும் பேசாமல் டாக்டரையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். அதை கவனித்த டாக்டருக்குள் ஏதோ செய்தது. உடனே தன் கவனத்தை ராமு மீதிருந்து ராஜா ராஜேஷ் பக்கம் திருப்பி, என்னப்பா, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்க? உடனே ராஜேஷ் முந்திக்கொண்டு, சார் நீங்கள் தான் எங்கள் அம்மாவுக்கு போன வருஷம் இலவசமாக ஒரு ஆப்ரேஷன் செஞ்சு எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றினீங்க, அதுக்கு நன்றி சொல்ல தான் வந்திருக்கோம். என்னது ஆப்ரேஷனா? நானா? இதுதாங்க அத்தியாயம் 21, சமாளிப்பும் சஞ்சலமும். டாக்டர் வீட்டிற்கு சென்றால் ஏதாவது துப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சென்ற மூவரால் டாக்டர் வீட்டிற்குள் செல்ல முடிந்ததா, அங்கே ஏதாவது அவர்களுக்கு துப்பு கிடைத்ததா என்பதையெல்லாம் இந்த அத்தியாயத்தில் நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். இனி வர இருக்கும் அத்தியாயங்களில் அவர்கள் அந்த பெண்ணை கண்டுபிடிக்கிறார்களா, அவள் உயிருடன் இருக்கிறாளா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பார்வதி. நன்றி, வணக்கம்.